டேய் வெளில போ, யாராவது பார்த்தா தப்பா எடுத்துப்பாங்க. உங்கள் அப்பா ஆல்ரெடி வாக்கிங் போயிட்டாரு, எப்படியும் வரதுக்கு ஒரு ½ hour ஆகும். உங்கள் அம்மா கிட்டேயும் நான் பெர்மிஷன் வாங்கிட்டேன் உங்ககிட்ட பேசணுன்னு. ஸோ பிரச்சனை இல்லை. எதுக்கு இவ்வளோ அவசரமாக ஃபோன் பண்ணி வர சொன்னோம்? டைம் வேற ஆகுது. என்ன சேஷு, அவசரமாக வீட்டு பக்கம் வர சொல்லியிருந்தேன், என்னாச்சு? இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொன்னா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரியல மைத்திலி. ஆனால் எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாமலே இருக்க முடியல. அப்படி என்ன சொல்ல போற? உங்க அப்பா நான் வேணான்னு ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாரு. சும்மா ஏதாவது பேசாதடா. நான் நேத்து தான் அவர்கிட்ட பேசினேன். இதை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையா அவரு? பைதபே இவ்வளோ ஷேரா உனக்கு எப்படி தெரியும்? இல்லை கேசுவா, இந்த சஞ்சய் மேட்டரில் தான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு. சேஷு, நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி தான், உன் பொண்ணு கரெக்டான ஒருத்தனை தான் சூஸ் பண்ணியிருக்கா. இது அவளோட லைஃபு, அவகிட்டே விட்டுரு, எல்லாம் சரியாயிடும். எனக்கு தெரியும் மைத்திலி, நான் வேண்டான்னு ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாரு. உனக்கு ஆல்ரெடி மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்காரு, உனக்கு தெரியுமா? சும்மா அவர் மேல இருக்கிற கோத்துல ஏதாவது பேசாதடா. அவர் என் அப்பா, எனக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும். என் ஹாப்பினஸ் தான் அவருக்கு முக்கியம். அதனால தான் நான் லவ் பண்றேன்ற ஒரே காரணத்துக்காக உன்னை இந்த வீட்டுக்குள்ள விட்டுருக்காரு. கேசவா, இதெல்லாம் எனக்கும் தெரியும்டா. ஆனால் மனசு தான்டா கேட்க மாட்டேங்கிறது. என் பொண்ணுன்னா எனக்கு உயிர்டா. அவள் எங்கிட்டே வந்து என்னை விட ஒருத்தன் அவளை லவ் பண்ணுறேன்னு சொன்னா பொறுத்துக்கவே முடியல கேசவா. சேஷு, உன்னோட அந்த ஈகோவை கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு சஞ்சயை கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் பேசு, எல்லாமே சரியாயிடும். சஞ்சயை நினச்சி நீ சந்தோஷம்தான் படணும். உன் பொண்ணு அவனை இந்த அளவுக்கு லவ் பண்ணுறாளேன்னு. கேசவா, எனக்கு டபுள் மைண்டடாக இருந்தது. நான் என்ன நினைச்சானோ நீயும் அதான் சொல்ற. இந்தா இத பாரு, உங்க அப்பா என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு பாரு. இத பார்த்தாதான் உனக்கு உண்மை என்னன்னு புரியும். உனக்கே தெரியாம உங்க அப்பா உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காரு தெரியுமா? அப்ப நான் வேணான்னு தானே டிசைட் பண்ணிருக்காரு. இதை ஒருவேளை நீயே ரெடி பண்ணியிருந்தா? பஞ்சு மாமா தெரியுமா உனக்கு? உங்க அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். நீ நம்ம மேட்டர் உங்க அப்பா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. அவர் கொடுத்து விட்டதான் இது. என்ன ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்களாப்பா? நேத்து உங்களுக்காக தான் நான் அவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசினேன். ஆனா நீங்களே இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. மைதிலி, எதுவுமே பேசாதீங்கப்பா. உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், அத டோட்டலா நீங்களே உடைச்சிட்டீங்க. என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு தெரியுமா உங்க பொண்ணு? நாம செமஸ்டருக்கு கொடுத்த ஃபீஸா காலேஜ்ல கட்டாம போன் வாங்கிட்டு வந்திருக்கா. அப்படி எதுக்கு இந்த போனை அவ்வளவு அவசரமா திருட்டுத்தனமா வாங்கணும்னு தெரியல எனக்கு.
இந்த வயசுல பண்ற திருட்டுத்தனம் தான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சும் பண்ணுவா. கொஞ்சமாச்சு கண்டிச்சு வளர்க்கணும். லட்சுமி போற நிறுத்துமா, குழந்தைய திட்டிகிட்டே இருக்கியே, ஏதோ தப்பு பண்ணிடுது, விடு, நான் பேசிக்கிறேன். ஏண்டா கண்ணா இப்படி பண்ண? அப்பாட்ட சொல்லி தான் வாங்கி கொடுத்துருப்பேன்ல. பா, ஆசையில ஏதோ தெரியாம வாங்கிட்டேன்ப்பா, சாரிப்பா. அழாதம்மா. இப்போ பாரு, செமஸ்டர் ஃபீஸ் கட்டலாம் எக்ஸாம் எழுத முடியாதுல்ல, தப்பு தானே? அழாதடா. செமஸ்டர் ஃபீஸுக்கு நான் பைசா தரேன், கட்டிடு. இந்த ஃபோனையும் நீயே வச்சுக்கோ, சரியா? இதெல்லாம் எங்க போய் முடியுதோன்னு எனக்கு தெரியல. இப்படியே செல்லம் கொடுத்துட்டே இருங்கோ. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எதா பெருசா பண்ண போறா, அப்ப தெரியும் நோக்கு. சொல்லுங்க, ஏன் இப்படி பண்ணீங்கப்பா? எதுக்காக எனக்கு தெரியாம பஞ்சு மாமா கிட்ட எனக்காக மாப்பிள்ளை பார்க்க சொன்னீங்க? அப்ப நீங்க சஞ்சய் வேணான்னு முடிவு எடுத்துட்டீங்க தானே? நீங்க என்ன பண்ணாலும் அவன் அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் உங்க மேல இருக்கிற மரியாதை தாண்டி என் மேல இருக்கிற லவ்ப்பா. நீங்க சொன்னீங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவனை போய் சொல்லி வர வச்சேன். அவன் என் மேல வச்சிருந்த நம்பிக்கை கூட உங்களுக்கு என் மேல இல்லைன்ற போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஆமா மேதிலி, நான் தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. உனக்கு தெரியாம உனக்கு மாப்பிள்ளை பார்த்தது தப்பு தான். ஐம் சாரி. இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் பண்ற எல்லா விஷயத்திலும் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பினேன். ஆனா நீங்களே இல்லம்மா. இதுக்கு மேல இதை பத்தி நான் பேசுவேன். சூப்பர் செலெக்ஷன் அங்கிள். நீங்க எந்த வீடியோ கேம் பிளேயர்னு சொன்னீங்க? பப்ஜி நேஷனல் லெவல் பிளேயர் அங்கிள். ஆடுறது வீடியோ கேம், இது என்ன அவ்வளவு பெருமை? ஏய் தம்பி, அந்த லைட் கொஞ்சம் ஆன் பண்ணிட்டு போ. வேலை செய்யற நேரத்தில் இப்படியே விளையாடிட்டு இருப்பேன். மாடியெல்லாம் ஒழுங்கா கிளீன் பண்ணல. போ, கிச்சன் கொஞ்சம் வேலை இருக்கு, போய் பாரு. ஒன்றும் இல்லைப்பா, என் கார் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கு, தொடச்சிக்கோ. சஞ்சய் தான் நேத்து சரி பண்ணிட்டாரு, தண்ணி நல்லதா வந்துச்சு. சரி பண்ணி கிழிச்சான். அங்க இருக்கும்போது நீங்க சக்கரபாணி ஸ்ட்ரீட் தானே அங்கிள் சொன்னீங்க? என்ன தம்பி, உங்களுக்கு காது கூட சரியா கேட்காதா? வேஸ்ட் ஆஃப் டைம். சேஷாத்ரி சார் வீடு இந்த வீடு தான். சொல்லுங்க. இல்லை, அவருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, அதுக்காக தான் வந்தேன். கொடுங்க, என்கிட்ட கொடுங்க.
இதை ஒருவேளை நீயே ரெடி பண்ணிருந்தா? உனக்கு ஆல்ரெடி மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்காரு, உனக்கு தெரியுமா? சும்மா அவர் மேல இருக்கிற கோத்துல ஏதாவது பேசாதடா. அவர் என் அப்பா, எனக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும். இத பாரு, என்ன ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்களாப்பா? நேத்து உங்களுக்காக தான் நான் அவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசினேன். ஆனா நீங்களே இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. எதுக்காக எனக்கு தெரியாம பஞ்சு மாமா கிட்ட எனக்காக மாப்பிள்ள பார்க்க சொன்னீங்க? அவன் என் மேல வச்சிருந்த நம்பிக்கை கூட உங்களுக்கு என் மேல இல்லைன்ற போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா.